அப்புறம் என்ன, பர்த்டே ட்ரீட்டை வாங்காமல் விட்டுருவோமா, செஞ்சிருவோம் அப்படின்ட்டு நாங்கள் 3 பேரும் கிளம்பிட்டோங்க. அண்ணா நகரில் இருக்க ஷங்கர் அப்படின்ற ஹோட்டலுக்கு தான் கிளம்புனோம். அவள் போகும்போதே எங்களை இவ்வளோக்கு தான் சாப்பிடணும் அவ்வளோக்கு தான் சாப்பிடணும் ஸ்ட்ரிக்டாக சொல்லி கூட்டிகிட்டு போனான். சொல் பேச்சை கேட்டுருவோமா நம்ம. ஆக மொத்தத்தில் நாங்கள் சிக்னல் கொடுத்துக்கிட்டோம், எவ்வளோ வேணால் சாப்பிடு, பில்லு அவள் தானே கட்ட போகிறான்னு சொல்லி அப்படி கலாய்க்க ஆரம்பித்து அந்த ட்ரீட் ஸ்டார்ட் ஆச்சு. உண்மையாகவே சொல்கிறேன், வச்சு செய்யணும் தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். கடைசியில் யார் செஞ்சதுன்றதை நீங்களே சொல்லுங்களேன். ஆமாங்க, இந்த ஹோட்டலுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் போகிறோம். இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சட்டிலையும் பார்த்திங்கன்னா சட்டியில் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அதாவது மீன் குழம்பு, கறி குழம்பு, வெரைட்டியாக தொக்குகள் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் சைடிஷ் தனியாக ப்ளஸ் குழம்புகள் வெரைட்டி தனியாக. நாங்கள் போகும்போது ஆஃபர்லாம் போடலை. கைப்புள்ள பாவம் தானாக சிக்கிக்கிச்சு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் சிக்கிக்கிச்சு. ரவுண்ட் 1 அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நல்லா பிரகாசமாக இருந்துச்சுங்க. சுட சுட சாப்பாடோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரவுண்ட் 2 போகும்போது பார்த்திங்கன்னா ஆனந்த கண்ணீர், வாய் கண் எல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இருந்துச்சு. பக்கத்தில் எனக்கு தான் அப்படி இருந்துச்சு, பார்த்தா பக்கத்தில் அவள் அதுக்கு மேலே கதற ஆரம்பித்தா. போகிற போக்கில் எப்பா முடியலடா சாமி போதும் முடிச்சிடலான்ற மாதிரி தான் இருந்துச்சு ட்ரீட்டு. ஏன்னா சாப்பாடு 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 அது மட்டும்தான். சைடிஷ் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாதுன்ற அளவுக்கு தான். நம்மளாம் இந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு, அப்பாடா கடைசியாக ஒரு தேன் மிட்டாயின்னு ஒன்று கொடுத்தாங்கடா. அப்பா ஸ்வீட்டுன்னா அது ஒன்று தான். சாப்பிட்டு முடித்தோடனே தான் வாய் கொஞ்சம் அமைதியாச்சு. சொன்ன மாதிரியே பில்லு ஹெவியாக தான் வந்துச்சு. கைப்புள்ள கட்டுமா இல்லை காலவாருமான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு டவுட்டோட தான் இருந்துச்சு. கடைசியில் சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு விஷயத்த வச்சு செஞ்சுட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணுறேன். உடனே போடுவேன், டெலிகாஸ்ட் ஆகிடும், கவலைப்படாதீங்க. ஒரு வழியாக அவளை பில் கட்ட வச்சுட்டு அவள் கண்ணிலேருந்து தண்ணியை பார்த்தோன்னே தாங்க பரமானந்தம்.